வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். மார்ச் 4. சுடாட் மித்ஸ்வா. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்துதல் 3 வசனம் 20. இன்று ஒரு சில நிமிடங்களில் திருமணம் செய்து கொள்ள முடிகிறது. லாஸ் வேகாஸில் காரிலேயே இருந்து கூட திருமணம் பண்ணி கொள்கிறார்கள். ஆனால் ஒரு எபிரேய திருமணத்தில் அந்த சடங்கு குறைந்தது 1 வருடமாவது நீடித்தது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு நிச்சயிக்கப்பட்டதும் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் உடன்படிக்கை செய்வார்கள். பின்னர் மணமகன் போய் தனது குடும்பத்தில் மணமகளுக்கு ஒரு சிறப்பு அறையை அமைப்பதற்கான வேலையை செய்வார். மணமகளை பொறுத்தவரை தன் மணமகன் எப்போது திரும்பி வருவார் என்று தெரியாததால் அவர் எப்போது வந்தாலும் அவரை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். மணமகன் திரும்பி வந்ததும் திருமண விழா நடைபெறும். விழாவுக்கு பிறகு 7 நாள் விருந்து நடப்பதுண்டு. அது சுடாட் மித்ஸ்வா என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அந்த நாளை குறித்த எதிர்பார்ப்பு அன்று நிறைவேறியதால் உண்டான கொண்டாட்டம். வேதாகமம் திருமணத்தை ஒரு உருவகமாக முன்வைக்கிறது. மணமகன் கிறிஸ்துவையும் மணமகள் அவருடைய சபையையும் சுட்டி காட்டுகிறார்கள். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டோம். 1 பேதுரு 1 வசனம் 19. மணமகன் நமக்காக ஒரு பரலோக வீட்டை உருவாக்கி வருகிற இடைப்பட்ட ஒரு காலத்தில் நாம் தற்போது வாழ்கிறோம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14 வசனங்கள் 2, 3. நமக்கும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நேரம் தெரியாது. மத்தேயு 24 வசனம் 42. நம்முடைய சுடாட் மித்ஸ்வா இனிதான் வரவிருக்கிறது. நமக்காக தம் உயிரையே கொடுத்த நம் மணவாளனாகிய கிறிஸ்துவின் பார்வையில் நாம் மிகவும் மதிப்புமிக்கவர்கள். உங்களுக்கும் அவருக்கும் இடையேயான உடன்படிக்கையை நிலைநாட்டுவீர்களா? அவர் கதவை தட்டும்போது அவரை வரவேற்க தயாராக இருப்பீர்களா? அல்லது அவர் குரலை கேட்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தின் கவலைகள் அதிக இரைச்சலாக இருக்குமா? கதவை திறப்பது மணமகளின் விருப்பம். வரவேற்காத இடத்தில் கிறிஸ்து வலுக்கட்டாயமாக செல்ல மாட்டார். இதை மையமாக வைத்தே திருமண வைபவம் உள்ளது. மணமகளின் ஆயத்தத்தையும் விருப்பத்தையும் வைத்துதான் திருமண விருந்து நடக்கிறது. இது 2ஆம் வருகைக்கு மட்டும் பொருந்தக்கூடியது அல்ல, இந்த தருணத்திற்கும் பொருந்தக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தின் கதவை தொடர்ந்து தட்டுகிறார். அவரை உள்ளே அனுமதிப்பீர்களா? கிறிஸ்து இயேசுவே, என் விளக்கின் திரி ஏற்றப்பட்டு நீர் வரும்போது அது எரிந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் உமக்கு என் இதயத்தின் கதவை திறக்க உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு சகரியா 2:10, மத்தேயு 25 வசனங்கள் 1-13, வெளிப்படுத்துதல் 19 வசனம் 9. ஆமேன்.